அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோபத்தில் சொன்னார்கள், யாரெல்லாம் பள்ளிக்கு இகாமத் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு பிறகும் யார் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் தெரியாது, இரவுடைய நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது, பாதையின் காரணமாக நான் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதானுடைய சத்தம் உன்னுடைய காதில் விழுகிறதா? அவர் சொன்னார், ஆம் என்று. அப்படி என்றால் உனக்கு எந்த ஒரு அனுமதியையும் நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள். நமக்கு கண் தெரியாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீரமைப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள், அதை சுத்தப்படுத்துங்கள், அதை நறுமணப்படுத்துங்கள். அது அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரணத்திற்கு பிறகு வருகிறார்கள். நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அந்த பெண்மணி எங்கே என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுத்தப்படுத்தி அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எனக்கு தகவல் கூறியிருக்க கூடாதா, எங்கே இருக்கிறது அந்த மன்னரை என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஏன்? அவர்கள் செய்த பணி அல்லாஹ்விடத்திலே மேலான பணி. அல்லாஹ்வுடைய இல்லங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் இத்துணை சிறப்புகளையும் உள்ளடக்கிய, இத்துணை கண்ணியங்களையும் உள்ளடக்கிய அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஊர்களில் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். முன்னால் இருந்த தலைமுறை, வரும் தலைமுறைகள் எம்முடைய ஊர்களில் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய இல்லங்களை பல லட்சங்கள், பல கோடிகள் செலவழித்து அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைத்த இல்லங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை வரும்போது கண்டும் காணாமல் வெறும் கட்டிடங்களாக மட்டும் நிர்வகிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்லங்களில் உங்களுடைய ஊர்களில் நீங்கள் சென்று அதனுடைய கழிவறையின் நிலைமையை பாருங்கள்.